ஜனவரி 19ஆம் தேதியுடைய முக்கிய நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். தேசிய பேரிடர் மீட்பு படை தினம் இந்த ஜனவரி 19 தான் கொண்டாடப்படும். ஜி. சுப்பிரமணிய ஐயர் பிறந்த தினம். தேவேந்திரநாத் தாகூர் மற்றும் வி. சாந்தா ஆகியோருடைய நினைவு நாள் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி 19ஆம் நாள் அனுசரிக்கப்படும். தேவேந்திரநாத் தாகூர் 19 ஜனவரி 1905 வந்து இறந்துருவார். இந்த ஆண்டு இறப்பு இது மிக முக்கியம் இல்லை, ஆனால் இவரை பற்றியான தகவல் மிக முக்கியம். பிரம்ம சமாஜத்தையும் இந்து சீர்திருத்தவாதியாகவும் இவர் அறியப்படுவார். கொல்கத்தாவில் பிறக்கிறாரு, கொல்கத்தாவிலேயே பார்த்திங்கன்னா இறந்துடுறாரு. ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை தான் யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர். தத்துவ போதனை சபா அப்படின்ற ஒரு சபாவை நடத்திட்டு வராரு. இந்த தத்துவ போதனை சபாவையும் பிரம்ம சபா ராஜாராம் மோகன் ராய் நடத்திட்டு வந்திருப்பார். அதையும் இணைச்சி பிரம்ம ஜமாச்சம் என்ற பெயரில் 1848 உருவாக்குறாரு. இந்த பிரம்ம சபா ராஜாராம் மோகன் ராய் 1828 உருவாக்கியிருப்பார். இந்த தேவேந்திரநாத் தாகூர் பார்த்திங்கன்னா ஒரே கடவுள் நம்பிக்கை கொண்டவர். அப்புறம் உபநிடதங்களை பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொண்டிருப்பார். இவருடைய மற்றொரு மகன் தான் யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர். ஐசிஎஸ் தேர்வில் பார்த்திங்கன்னா முதல் இந்தியராக இவர் தேர்வாயிருப்பார். இவர் தாத்தா யாருன்னா ரவீந்திரநாத் தாகூருடைய தாத்தா துவாரகநாத் தாகூர், தேவேந்திரநாத் தாகூருடைய அப்பா. இவரை பற்றியான குறிப்பு +2 வரலாற்று புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும். 1828 இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வங்கியில் பார்த்திங்கன்னா முதல் இயக்குனராக இவர் பணியாற்றப்படுறார். 1929 கொல்கத்தாவில் யூனியன் வங்கியை இவர் தொடங்கியிருக்காரு. கொல்கத்தாவில் உள்ள ஜமீன்தார்களின் தோட்டங்களை பூரா பார்த்திங்கன்னா நிர்வகிக்கும் பொறுப்பை இவர் பெற்றிருந்தார். நிலக்கரி நிறுவனங்களின் பெரும் பங்குதாரராகவும் இவர் இருந்திருக்காரு. சீன தேயிலைகளை அஸ்ஸாம் சமவெளிகளில் பார்த்திங்கன்னா நடவு செய்யும் பணியை இவர் மேற்கொண்டிருக்காரு. 1832 ராணிகஞ்சில் முதல் இந்திய நிலக்கரி சுரங்கத்தை வாங்கியிருக்காரு. துவாரகநாத் தாகூர் லண்டனில் இறந்துருவார். வி. சாந்தா 2021 ஜனவரி 19 இறந்துருவாங்க சென்னையில். 1955 பார்த்திங்கன்னா அடையார் புற்றுநோய் மருத்துவமனையின் மருத்துவராக சேர்ந்து பணியாற்றுவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா இந்திய புற்றுநோய் கழகத்தின் தலைவராகவும் உலக சுகாதார நிறுவனத்தின் WHO ஆலோசனை குழுவிலையும் பார்த்திங்கன்னா இவங்க இருந்திருப்பாங்க. சுப்பிரமணிய ஐயர் 19 ஜனவரி 1855 தஞ்சாவூர் திருவையாறு பகுதியில் இவர் பிறக்கிறாரு. 1916 பார்த்திங்கன்னா இறந்துருவார். இவருடைய அப்பா பேர் பார்த்திங்கன்னா கணபதி ஐயர், அம்மா பேர் தருமாம்பாள். தி இந்து பத்திரிகையை இவர் பார்த்திங்கன்னா இவர் நண்பர்களுடன் தொடங்குறாரு. அதில் முக்கியமான நபர் யாருன்னா டி. ரங்காச்சாரியார், டி. கேசவராவ் பந்து, சுப்பாராவ் பந்துலு ஆகியோரெலாம் சேர்ந்து செப்டம்பர் 20 1878 தொடங்கப்படுது. இந்த இந்து பத்திரிகை தொடங்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா உயர்நீதிமன்ற நீதிபதியாக டி. முத்துசாமியை நியமிக்கப்பட்டுருவாங்க. இவரை விமர்சித்து பேசத்தான் பல பத்திரிகைகள் இருக்கும். இவரை பற்றி புகழ்ந்து பேச ஒரு பத்திரிகை கூட அக்காலத்தில் இருந்திருக்காரு. அந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதான் தி இந்து பத்திரிகை. ஆங்கிலத்தில் வெளியேறும். இந்த ஜார்ஜ் டவுனில் மின்ட் தெருவில் பார்த்திங்கன்னா முதலாக அச்சகம் அடிக்கப்பட்டிருக்கும். ஸ்ரீநிதி அச்சகம், அந்த அச்சகம் பெயர் பின்னர் பார்த்திங்கன்னா தி நேஷ்னல் பிரஸ் அப்படின்ற சொந்த அச்சகத்தை 1883 நிறுவி அதிலிருந்து அச்சிட்டு வெளிவரும். 1898 பார்த்திங்கன்னா கஸ்தூரி ஐயங்கர் குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா இதை விற்றுருவார். அடுத்து இவர் தொடங்கிய இன்னொரு பத்திரிகை, மிக முக்கியமான பத்திரிகை சுதேசமித்திரன் 1882 தொடங்குறாரு. இது பார்த்திங்கன்னா முதல் தமிழ் இதழ் என்ற பெயரை பெற்றது தான் இந்த சுதேசமித்திரன். ஃபஸ்ட்டு இதில் ரெண்டுமே என்னென்னா வார இதழாக தான் தொடங்குவார். அப்புறம் பார்த்திங்கன்னா 1889 4 இதழாக மாறுது. இந்த சுதேசமித்திரன் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து பல்வேறு விதமாக பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய ஐயர் எழுதுகிறாரு. இதனால் இவர் சிறை வைக்கப்படுறாரு.
1915 விட்டுறாரு. இதே கஸ்தூரி ஐயங்கருடைய குடும்பத்திற்கு தான் அதையும் வந்து விற்றுருவார். 1916 வந்து இறந்துருவார். 1904 தான் அந்த பத்திரிகையில் பாரதி வந்து வேலை பார்த்துருப்பார். சி. சுப்பிரமணியத்தோடைய மற்றொரு முக்கியமான தகவல் என்னென்னா 1885 காங்கிரஸ் மாநாடு வந்து முதல் காங்கிரஸ் மாநாடு மும்பையில் வந்து நடக்கும். இந்த முதல் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதலாவது தீர்மானத்தை கொண்டு வந்தவர் என்ற பெருமையை வந்து சி. சுப்பிரமணிய ஐயர் வந்து பெறுவார். இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் மகாசபையின் சரித்திரம் என்ற நூலில் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் இவரை தமிழ்நாடு இவரை பெற்றதால் தவமுடையது அப்படின்ட்டு எழுதியிருப்பார். இவர் தீவிரவாத காங்கிரஸை வந்து ஆதரவு அளிச்சிருப்பார். அடுத்து பாருங்கள், தேசிய பேரிடர் மீட்பு படை தினம் இந்த ஜனவரி 19ஆம் தேதி தேசிய பேரிடர் மீட்பு படை தினமாக கொண்டாடப்படும். பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 டிசம்பர் 26 வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்திருக்கும். இதன்படி பார்த்திங்கன்னா 2016 வந்து இந்த தேசிய பேரிடர் மீட்பு படை வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி 19ஆம் நாளை தேசிய பேரிடர் மீட்பு நாளாக வந்து கொண்டாடுறோம். இந்த தேசிய பேரிடர் படையில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் 12 பட்டாலியன் படை வந்து இருக்கும். ஒவ்வொரு பட்டாலியன் படையிலையும் 1149 பேர் இருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா மத்திய அரசு படைகளான பிஎஸ்எஃப்பில் 3 நபர்களும் சிஆர்எஃப்பில் ஒரு 3 நபர்களும் மற்ற மத்திய படைகளிலிருந்தும் தலா 2 நபர்களும் பார்த்திங்கன்னா இந்த படையில் வந்து இருப்பாங்க. கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு, லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4வது பட்டாலியன் படை பிரிவு வந்து இருக்குது. இந்த 4வது பட்டாலியன் பிரிவு எங்கே இருக்குன்னா அரக்கோணத்தில் வந்து இருக்குது. இந்த அமைப்புக்கு வந்து ஒரு தலைவர் வந்து இருப்பார். டைரக்டர் ஜெனரல் அப்படின்ற போஸ்டிங் டிசி அப்படின்ற லெவலில் வந்து இருப்பார். இது வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக வந்து இருப்பார். அதோடைய லோகோ வந்து பாருங்கள், அந்த லோகோவுக்கு மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கோணம் ப்ளூ கலர் வடிவிலான முக்கோணம் வந்து இருக்கும். அதை சுற்றி இந்திய தேசிய கொடி வந்து இடம்பெற்றிருக்கும்.